வணக்கம் தேவிகா. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே 3ஆம் கட்டளை அங்கானேஸ்வரன் கோவில் தெருவை சேர்ந்தவர் விஜய், வயது 30. இவரது மனைவி அபிராமி, வயது 25. இவருக்கு விஜய் என்ற 6 வயது மகனும் கார்னிகா என்கிற 4 வயது மகளும் இருந்தனர். அபிராமிக்கு அதே பகுதியில் உள்ள பிரபல பிரியாணி கடையில் பணியாற்றி வந்த மீனாட்சி சுந்தரம், வயது 25 என்பவருக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டு நீண்ட நாளாக பழகி வந்தனர். கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த தன்னுடைய மகன் மற்றும் மகளுக்கு அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் தலையணை வைத்து அமுக்கி கொடூரமாக கொலை செய்த சம்பவம் 2018ஆம் ஆண்டு தமிழகத்தையே உலுக்கியது. இது தொடர்பாக அபிராமி அவரது கள்ளக்காதலர் மீனாட்சி சுந்தரம் என்பவரை குன்றத்தூர் போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. அரசு தரப்பு வழக்கறிஞர் சசிரேகா வாதாடி வந்த நிலையில் இன்று இருவருக்கும் தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் அதாவது பிரியாணி அபிராமி மற்றும் மீனாட்சி சுந்தரம் ஆகிய 2 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி முதலாவதாக ஒரு தீர்ப்பை வழங்கினார். அதன் பிறகாக குறைந்தபட்சம் தண்டனை வழங்குமாறு அபிராமி நீதிபதியிடம் வேண்டுகோள் வைத்தார். தாய் தந்தை வயதானவர்கள் ஏற்கனவே 7 வருடம் சிறையில் இருந்து விட்டேன், எனவே குறைந்தபட்சம் தண்டனை வழங்க வேண்டும் என கண்ணீர் மல்க ஒரு கோரிக்கையானது உள்ள வைத்தார். அதாவது குழந்தைகளை கொலை செய்த குற்றவாளிகளுக்கு கருணை எதுவும் காண்பிக்க இயலாது, அதே சமயம் மரண தண்டனையும் விதிக்க முடியாது நீதிபதி செம்மல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அதாவது இருவருக்கும் தலா 15,000 ரூபாய் அபராதமும், இருவருக்கும் 3 ஆயுள் தண்டனையும் சாகும் வரை சிறையில் அடைக்க நீதிபதி செம்மல் உத்தரவிட்டுள்ளார். தீபிகா, அதாவது இந்த வழக்கின் தீர்ப்பானது இது போன்ற தங்களது இச்சைக்காக கொலை செய்ய துணியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடமாக அமையப்பட வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தீபிகா.